ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப் 5 ஆக்ஷன் ஆஃப்லைன் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வேணும்ன்ட்டு ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், மோகன் விஜயன்றவர். அவர் பண்ணி 8 நாள் ஆகுது. ஆனால் நான் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு போட. நான் எடுத்துகிட்டு வந்திருக்க எல்லா கேமுமே ஆக்ஷன் ஆஃப்லைன் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும். இந்த கேமை நான் ஆர்டராக பிரிக்கலை, அதனால் இந்த 5 கேமுமே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையான கேம்ஸு. அடுத்து பார்க்குறவங்கலாம் லைக், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆளில் போட்டுட்டு பாருங்கள். அடுத்து நான் பழைய வீடியோவில் ரொம்ப ஸ்லோவாக பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் வேறு மாட்டம் பேசுகிறேன். இந்த மாட்டம் பேசுகிறது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். டாப் 5ல் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் குரூப் 3. இதோட சைஸ் 861 MB. இது ஒரு 5 vs 5 அப்படி தான் மேட்ச் போகும். டெரரிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு மேட்ச் போகும். இதில் நிறையா மாட்ஸு, மேப்ஸுன்னு நிறையாவே இருக்குது. அடுத்து இது ஒரு பிசி கேம் அளவு கிராஃபிக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மல்டிப்ளேயராக விளையாடிக்கலாம். இந்த கேம் ஒரு சூப்பரான கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் 4ல் நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் காம்பேட் 3. இதோட சைஸ் 1.5 GB. இது ஒரு சாதாரண ஸ்டோரி தான் போகும். இது ஒரு மிஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் டெரரிஸ்ட்டுக்கிட்ட இருந்து பொதுமக்களை காப்பாற்றணும். அதுக்காக நீங்கள் புது புது லொக்கேஷன் போக வேண்டியது இருக்கும். அங்கே புது புது வெப்பன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு எப்படி டெரரிஸ்ட்டுக்கிட்டேருந்து பொதுமக்களை காப்பாற்றுறீங்கன்னு தான் இந்த கேமோட ஒன்லைனு. இது ஒரு சிம்பிள் ஸ்டோரினா, ஆனால் செம்மையான ஆக்ஷன் இருக்க கேம். இந்த கேமை நீங்கள் கண்டிப்பாக விளாட்லாம். இது ஒரு சூப்பரான கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் 3ல் நம்ம பார்க்க போகிறது பிளேட் ஆஃப் காட்ஸ். இதோட சைஸ் 702 MB. இது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் RPG கேம். இந்த கேமில் நீங்கள் நிறைய பாஸ் ஃபைட்ஸாக இருக்கும். கேம் பயங்கரமாக இருக்கும். யாராவது காட் ஆஃப் வார் கேம் விளாண்டுருக்கீங்களா? விளாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த கேம் அளவு இருக்கும் இந்த கேம். இந்த கேமோட கேம் ப்ளே பயங்கரமாக இருக்கும். நான் எடுத்த லிஸ்ட்லேயே இருக்க ஒரே ஒரு ஃபைட்டிங் கேம் இது தான். இந்த கேம் ஒரு சூப்பரான கேம். இதில் ஒரு சூப்பரான ஸ்டோரியும் போகும். அந்த ஸ்டோரிக்காக தான் நீங்கள் ஒரு பாஸாக போய் கொள்வீங்க. இந்த கேம் சூப்பரான கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஆக்ஷனுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இதை விளாட்லாம். டாப் 2ல் நம்ம பார்க்க போகிறது பிரதர்ஸ் இன் ஆர்ம்ஸ் 3. இதோட சைஸ் 42 MB. அடிஷ்னலாக 450 MB டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஒரு வேர்ல்டு வார் 2 அப்போ நடக்கிற கதையை வச்சு தான் போகும். இந்த கேமோட ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த 2 பார்ட்டுமே செம்மையாக இருக்கும். இதோட ஸ்டோரிக்கும் கிராஃபிக்ஸும் நல்லாவே இருக்கும். இது அடுத்து ஒரு 3rd person கேம். இதில் நிறையா மிஷன்ஸும் இருக்குது. ஸ்டெல்த்தில் போய் விளாட்றது, ஸ்னைப்பர் அடிக்கிறது, அடுத்து புது புது வெப்பனை அன்லாக் பண்ணி அதை அப்கிரேடும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புது புது எபிலிட்டியும் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த கேம் ஒரு சூப்பரான கேம். இதோட ஸ்டோரிக்காகவே நீங்கள் இந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது சூப்பரான கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் கொஞ்சம் பழைய கேம் இல்லை, ரொம்பவே பழைய கேம். இந்த கேம் ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொன்று கேம் இருக்குது, காம்பேக்ட் மாஸ்டர்ன்ட்டு. அந்த கேம் ஒரு செம்மையான கேம். ஆனால் அது ஏன் நான் லிஸ்ட்டில் போடலன்னா, டாப் 5 வரையும் தான் நான் போட்டிருக்கேன். டாப் 10ன்னு போட்டால் கூட அந்த கேம் போடலாம். பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, நான் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம டாப் 1ல் பார்க்க போகிறது கவர் ஃபயர். இதோட சைஸ் 372 MB. இது ஒரு சூப்பரான ஷூட்டிங் கேம். அடுத்து இது ஒரு மிஷின் பேஸ்டு கேம். இதில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஸ்டோரியும் போகும். இது ஒரு எபிசோடாக ஸ்டோரி போகும். இதில் நிறையா ஈவெண்ட்ஸும் வரும் அப்பப்போ. இன்னும் இதில் எபிசோட்ஸ் போயிட்டே தான் இருக்குது, இன்னும் முடியலை. இதில் ஜாம்பி நிறைய விதமான ஈவெண்ட்டு விடுவாங்க. எல்லா ஈவெண்ட்டும் ஒரே மாட்டம் இருக்காது, புதுசு புதுசாக விடுவாங்க. இந்த கேம் ஒரு செம்மையான கேம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் நம்ம கடைசியாக இருக்க எனிமியை கொண்டா ஒரு சூப்பரான அனிமேஷனும் வரும். இந்த கேம் ஒரு செம்மையான கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கேம் ப்ளேக்காகவும் ஸ்டோரிக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம் விளாடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் எடுத்த லிஸ்ட்டு. இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இது ஃபுல்லாக ஷூட்டிங் கேம்ஸ் தான் அதிகமாக இருக்கும்ன்றது எனக்கே தெரியுது. ஆனால் இந்த கேம்ஸ் தான் நிறையா கிடச்சிச்சு ஹை கிராஃபிக்ஸில். அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆலில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கமெண்ட் பண்ணவருக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு கமெண்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு என் சேனலுக்கே. அடுத்து என் பழைய வீடியோவுக்கு இப்போ நான் போடுற வீடியோவுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இனிமேல் நான் இப்படியே போடுறேன். பார்க்குற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.